ஸோ ஒரு மிரர் மாடிஃபையர் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சேனல் அண்ட் நீங்களும் பென்ட்ரை பற்றி லேர்ன் பண்ணணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் மிரர் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோட் போய்க்கோங்க. தென் அந்த ஆப்ஜெக்டை எக்ஸ் ஆக்சஸில் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆரிஜின் சென்டராக இருக்கும். ஸோ இதுதான் மிரரோட சென்டர் ஆரிஜின். இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் ஆப்ஜெக்ட் வந்து மிரர் ஆகும். இப்போ மாடிஃபையர் டேப்பில் ஆட் மாடிஃபையரில் மிரர்னு சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேம் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ஆப்போசிட்டில் ப்ளேஸ் ஆகிருக்கும். அதாவது சேம் ஆரிஜினில், அதாவது சேம் ஆக்சஸில் ஆப்போசிட்டில் இருக்கும். இதை நீங்கள் எடிட் பண்ணும்போது ரைட் சைடு இருக்கிறதும் எடிட் ஆகும். எடிட் மீன்ஸ் மாடல் பண்ணும்போது, ஏதோ சேஞ்ச் பண்ணும்போது, ஸ்கேல் பண்ணும்போதும் ஆப்போசிட்டில் இருக்கிறதும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மிரர் ஆகும். இப்போ நான் ஏதாவது ஒன்று எடிட் பண்ணணும்னா ஒரிஜினல் ஆப்ஜெக்டில் தான் எடிட் பண்ண முடியுமா? மிரரான ஆப்ஜெக்டில் எடிட் பண்ண முடியாதா? இந்த சைடு எடிட் பண்ண ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இப்போ அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா மாடிஃபையரில் இங்கே ஒரு முக்கோணம் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடும் ஃபேஸஸ் வந்துடும். இந்த சைடும் உங்களால் ஃபேஸஸ் செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் அதை தான் கிளிக் பண்ணி எடிட் பண்ணணுன்னு இல்லை. இந்த சைடும் கிளிக் பண்ணி உங்களால் ஸ்கேலோ இல்லை ஏதாவது சேஞ்சஸோ ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆப்ஷன் எதுக்குன்னா எடிட் மோடில் உங்கள் ஆப்ஷனை பார்க்கணுமா வேணாமன்றதை சூஸ் பண்ணுறதுக்காக. ஜஸ்ட் நீங்கள் அதை ஆன் பண்ணி வச்சுருந்தா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கும். ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன் எடிட் மோடில் இருக்காது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்குது லே அவுட்டில் உங்கள் ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்காக இருக்குது. உங்கள் கம்ப்யூட்டரோட லேயரில் பார்க்கணுமா வேணாமன்றதை சூஸ் பண்ணுறதுக்காக இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு கேமரா போட்டிருக்கான். ஸோ அதுவும் இந்த இதுக்கு நான் ரெண்டர் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் இருக்கணுமா வேணாமான்றதை சூஸ் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் கிளிப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் ரெண்டு ஆப்ஜெக்டையும் எடிட் பண்ணும்போது மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா அது ஓவர்லேப் ஆகும். அந்த ஓவர்லேப்பை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னா ரைட் சைடு கிளிப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போது மெர்ஜ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப்ஜெக்ட் ஓவர்லேப் ஆகாது. அண்ட் அடிஷ்னலாக இன்னொரு டிப்பும் சொல்கிறேன். நடுவில் ஒரு ஃபேஸ் இருக்கா, இது வந்து இப்போ பிரச்சனையாக தெரியாது. ஆனால் நீங்கள் இதுவே டெக்ஸ்சரில் யூவி ரேப் பண்ணுவீங்கல்ல, அப்போ இது பிரச்சனையாக வரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபேஸை டெலிட் பண்ணிவிட்டு எட்ஜை செலக்ட் பண்ணி இப்போ நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்படி மெர்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடுவில் அந்த ஃபேஸஸ் இருக்காது. அண்ட் யூவி ரேப் பண்ணும்போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிரர் மாடிஃபையர் இப்படி தான் யூஸ் பண்ணணும்.